குமரன் வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காரு. கங்காவால் அவளால் தாங்கிக்க முடியல. அவங்க பண்ணுற வேலை எல்லாமே பேசுறது எல்லாமே நினச்சி நினச்சி மனசு கஷ்டப்படுறாரு. விஜய் வந்து என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே கட்டி பிடிச்சி அப்படியே அழுதுறாரு. தன்னை மறந்து குமரன், என்னால் முடியலைங்க, என் மனசு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுறாரு. உடனே வந்து விஜய் வந்து என்ன விஷயம் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்குறாரு. அப்போ வந்து இந்த மாதிரி கங்கா வந்து அவர் அவமானப்படுத்துறதையும் மதிக்காமல் இருக்கிறது எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க ஆதங்கத்தை எல்லாத்தையும் சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து என்ன பிரதர், நீங்கள் விரும்பி தானே கல்யாணம் பண்ணி, இல்லை நான் மட்டும்தான் விரும்பினேன், கங்கா என்னை விரும்பவே விரும்பலை, ஏன்னா கங்கா ஆடம்பர வாழ்க்கைக்கு தான் ஆசைப்பட்டா, அவள் நல்லா வசதியாக வாழணும்னு நினச்சா, ஆனால் என்ன கட்டிக்கின்னு ரொம்ப கஷ்டப்படுறா, அதனால தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா, அவளை வந்து இந்த வாழ்க்கையில் அவளால் திருப்தி அடையவே முடியல அப்படின்னோடனே, நீங்கள் கவலைப்படாதீங்க பிரதர், எந்த பிரச்சனையுமே கிடையாது, கண்டிப்பாக நீங்கள் முன்னுக்கு வருவீங்க, நான் அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ எனக்கு நிறைய இருக்குது அப்படின்றாரு. தேங்க்ஸ் பிரதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே பெரிய ஆர்டர் ஒன்று வருது. அதை வந்து ஒத்துக்க வேணாம்னு நினைக்கிறாரு. ஆனால் வந்து கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க இந்த மாதிரி ட்ராமா கம்பெனிக்கு எவ்வளோ வந்து நீங்கள் வந்து ட்ரெஸ் தைக்க முடியுமோ அவ்வளோ ட்ரெஸ்ஸு நீங்கள் தைக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அட்வான்ஸ் கொடுங்க சார், நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை நிறைய வந்து ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு விஜயும் அதுக்கப்புறம் வந்து நம்ம நிவினும் வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. இவ்வளோ பெரிய ஆர்டர் எதுக்கு எடுத்தீங்க, இது ரொம்ப செஞ்சு கொடுக்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க. இல்லை பிரதர், அவளை நல்லா வாழ வைக்கணும், நான் செஞ்சு தான் ஆகணும், அவளுக்கான ஆசையை நான் நிறைவேற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து அயர்ன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் மடித்து வைக்கிறது, அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. உடனே 3 பேரும் சேர்ந்து இந்த வேலையை கச்சிதமாக சூப்பராக செஞ்சு முடிக்கிறாங்க. இங்கே வந்து வீட்டுக்கு வர விஜய் வந்து மனசு கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காரு. அப்போ வந்து காவேரி கேட்குறாங்க, என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது காவேரி, உன் அக்கா ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சுங்க அப்படின்னு நடந்த விஷயத்தை எல்லாம் விஜய் சொல்கிறாரு. என் அக்கா ரொம்ப தாங்க ஓவராக போயிட்டுருக்கா, எங்ககிட்டே அப்படி தான் நடந்துக்கிறா, அவள் சின்ன வயசுலேருந்து பெரிய நல்ல வசதியான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டா, என் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷம் இருக்காது, இதே மாதிரி வசதியான வாழ்க்கை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தான் வேணான்னு சொன்னான். ஆனால் விதி என் மாமாவையும் அவள் கூட ஒன்றா சேர்த்துடுச்சு. ஆனால் அதை அவளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, இப்போ வரைக்கும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கா, என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியலைங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு காவேரி, உன் அக்காவுக்கு புரிய வைக்கணும், உன் மாமா யாருன்னு புரிய வைக்கணும், உன் மாமா ரொம்ப நல்லவர், அவரை மாதிரி யாருமே கிடையாது, காசு பண்ணலாம் 2ஆம் பட்சம் தான் அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பாக புரிய வைக்கணும் காவேரி உன் அக்காக்குன்னு. புரிய வைக்கலாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. இங்கே பார் காவேரி, உன் அக்கா கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும், அதே மாதிரி குமரன் வந்து எவ்வளோ நல்லவர், அவருக்கு வந்து உன் அக்கா இப்படிலாம் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு நான் பார்த்துக்கிறேங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம்ம உங்களுக்கு புரிய வச்சுருவோம் அப்படின்னோடனே, சரி வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா மம்மாக்காலில் அப்படின்னா, அவர் பெரிய ஆர்டர் எடுத்து சூப்பராக முடிச்சிருக்காரு, இவ்வளோ டேலண்டான ஒரு மனுஷனை உன் அக்கா ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்றாரு. சரிங்க முடிச்சிட்டாங்களா, ஆமாம் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டாரு, அவருக்கு நல்ல ஒரு அமௌண்ட் கிடைக்கும், உன் அக்காவுக்கு நல்ல சூப்பராக வளகாப்பு பண்ணுவார் பாரு அப்படின்னோடனே, நிச்சயமாக வாங்க அப்படி. ஆமாம் காவேரி, நிச்சயமாக தான் சொல்கிறேன், உண்மையிலேயே நீங்கள் கிரேட்டுங்க, இந்த தூரம் எங்கள் மாமாக்காக வேலை செஞ்சுருக்கீங்க, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, நான் மட்டுமா, நிவின் கூட தான் ஹெல்ப் பண்ணார், பரவாயில்ல, அக்கா தங்கச்சிக்கு தான் ஒத்துமையாக இல்லை, ஆனால் வந்து சகலங்க பாண்டிங் பயங்கரமாக இருக்கே அப்படின்னோடனே, பின்ன சும்மாவா அப்படின்றாரு. சிரிக்கிறாங்க 2 பேருமே. இங்கே வந்து வீட்டுக்கே வரல, இந்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பார்த்துக்கிட்டே இருக்காரு, தொடர்ந்து வந்து நிறைய வேலை வந்துட்டுருக்கு, அதையும் பார்க்குறாரு நம்ம குமரன். இது எல்லாத்தையும் பார்த்துக்காங்க, என்ன அப்படி வேலை செஞ்சிட்ருக்காரு இவர் நைட்டும் பகலுக்கும், எவ்வளோ தான் தச்சு தைன்னு தைச்சாலும் என்ன காசு நிற்க போகுது, ஜாக்கெட்டுக்கு எத்தனை கூலி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்மளாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு வந்து அக்காவுக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இங்கே டென்ஷனாக இருக்கார். விட்டுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே அங்கேருந்து வராரு நம்ம குமரன் வந்து கங்கா கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் கங்கான்றாரு. என்ன பேசணும் அப்படின்றாங்க. ஏன் வராமையே அங்கேயே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முக்கியமான விஷயம் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை நீங்கள் வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியுமே வந்து ஒட்டியானத்தை ப்ரெசென்ட் பண்ணுறாரு நம்ம குமரன். அதிர்ச்சி அடைகிறாங்க கங்கா.